வணக்கம் சாரம். பாபாவுடைய அற்புதத்தை எனக்கு செஞ்ச அற்புதத்தை அத்தியாயம் 2 இப்போ உங்களுக்கு மத்தியில் பகிர்ந்துக்கிறேன் சாரம். காக்கும் கணபதி, கரங்குடுக்கும் கணபதி, வீர கணபதி, வெற்றி கணபதி, ஞானொளி கணபதி, நமோ நமக. ஓம் சாய் நமோ நமக. ஸ்ரீ சாய் நமோ நமக. ஜெய ஜெய சாய் நமோ நமக. சத்குரு சாய் நமோ நமக. சாய்ராம் ஏற்கனவே ஒரு அத்தியாயம் போட்டிருக்கேன். அப்பா எனக்கு செஞ்ச முதல் அதிசயம், இப்போ 2வது அதிசயம் சாய்ராம். என்னென்னா, என் பொண்ணுக்கு ஸ்கூல் 12th முடிச்சுட்டு காலேஜுக்கு ஜாயின் பண்ணணும். அப்போ நான் எந்த காலேஜ்லையுமே அவளை சீட்டு வாங்கலை. எம்ஓபி வைஷ்ணவா காலேஜில் மட்டும்தான் சாய்ராம் நான் சீட்டு வாங்கியிருந்தேன். அவங்க அங்கேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க, மெசேஜ் அனுப்பிச்சாங்க, நீங்கள் பணம் கட்டுங்க, இவ்வளோ பணம் கட்டணும் அப்படின்ட்டு. எனக்கு தெரியல அவங்க சொன்ன டேட்டில் பணம் கட்டணும், அவங்க சொன்ன டேட்டில் போகணுங்கிறது அப்போ எனக்கு தெரியல. நான் என்ன செஞ்சேன், அவங்க சொன்ன டேட்டை விட 10 நாள் பிறகு போனேன். 10 நாள் பிறகு போகும் பொழுது அன்றைக்கி வியாழக்கிழமை சாயிரம். அன்றைக்கி காலையிலேயே பாபா கிட்டே போயிட்டு, அப்பா நான் இன்றைக்கி காலேஜுக்கு போகிறேன், நீங்கள் கூட வாங்க, எனக்கு தெரியல, பொண்ணு நீங்கள் தான் நல்லபடியாக காலேஜில் அட்மிஷன் போட்டு கொடுக்கணுப்பான்னு பொண்ணும் நானும் போய் பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு கிளம்பும்போது அங்கே இருக்கிற ஐயர் என்ன செஞ்சாருன்னா, பாபா கழுத்தில் மல்லி மாலை ஃப்ரெஷ்ஷாக போட்டுட்டு இருந்தார். அந்த மாலையை எடுத்து அப்படியே எங்கள் கையில் கொடுத்துட்டாரு. அவருக்கு என்ன தோணுச்சோ தெரியல, ஐயோ இப்போ தானே போட்டிருக்காங்க யாரோ, அதை அப்படியே எடுத்து குருஜி நம்ம கையில் கொடுத்துட்டாரு, சரி பாபா நம்ம கூட வரார் அப்படின்னு மாலையை எடுத்துகிட்டு போனேன் சார். காலேஜுக்கு போகும்பொழுது காலேஜில் போயிட்டு நான் அட்மிஷனுக்காக போய் கேட்குறேன், நாங்கள் எப்போ மெசேஜ் அனுப்பிச்சோம், நீங்கள் எப்போ வரீங்க, சீட்டெல்லாம் ஃபுல்லாகிடுச்சு, சீட்டு கிடையாதுங்க. நான் எந்த காலேஜுமே அட்மிஷன் வேறு போடலை, ஃபார்மும் வாங்கலை. நான் சொல்கிறேன், அவங்க ஏற்றுக்கிற மாதிரி இல்லை, இல்லைங்க கிடையாது, சீட்டெல்லாம் ஃபுல்லாகிடுச்சுன்னு. கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் நிற்கிறாங்க, பேரண்ட்ஸுங்க சீட்டுக்காக வேண்டி. எல்லாமே கொஞ்சம் வசதியானவங்களாக நிற்கிறாங்க. என்னுடைய நிலைமை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கையில் பணமும் இல்லை, அட்மிஷனும் தள்ளி போயிட்டேன். பணம் இல்லாதனால்தான் அவங்க சொன்ன தேதிக்கு என்னால் போக முடியல. என்ன பண்ணுறதுனே புரியல சார். அவங்க என்ன செஞ்சாங்க, கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு பக்கம் யோசிக்கிறேன், எங்கே போக போகிறோம், எப்படி போட போகிறோம், குழந்தைக்கு எங்கேயுமே அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கலையே, காலேஜில் சேர்க்க முடியாதோ, இந்த வருஷம் வீணாகிடுமோன்னு தவிச்சிட்ருக்கும் பொழுது நான் அப்பா என் பொண்ணுக்கிட்ட ஒன்று சொன்னேன், உட்காந்து பாபாவுடைய மந்திரத்தை எழுது, உனக்கு காலேஜ் அட்மிஷன் கிடைக்கிற வரைக்கும் ஓம் சாய் நமோ நமக, ஸ்ரீ சாய் நமோ நமக, ஜெய் ஜெய் சாய் நமோ நமக, சத்குரு சாய் நமோ நமக, ஒரு இடத்துல உட்காந்து எழுது, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் க்யூவில் நிற்கிறாங்க பிரின்ஸ்பாலை பார்க்குறதுக்கு. நானும் போய் அந்த லைனில் நிற்கிறேன், நிறைய ஜனம், நானும் நிற்கிறேன். நடக்கிறது நடக்கட்டும், பாபாவுடைய சித்தன்ட்டு. சாயிராம் யாருக்குமே கிடைக்கல சீட்டு. ஆனால் நான் உள்ளே போய், பாபா ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடு பாபா, அவனை நம்பி வந்திருக்கிறான் பாபான்னு உள்ளே போன உடனே என் பொண்ணுடைய மார்க் ஷீட்டை வாங்கி பார்த்துட்டு, என்னம்மா அவ்வளோ தள்ளி வந்திருக்கீங்களாம்மா, உங்களுக்கு சீட்டு தானாக கிடைச்ச கூட அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கலையே, வெயிட் பண்ணுங்கம்மான்னு சொல்லி அவங்களுக்கு மேல் உள்ள அதிகாரியை போய் கேட்டாங்க. என் மகளுக்கு மட்டும்தான் சாயிரம் 4:55 அவங்க அட்மிஷன் போடும்போது 5 மணியோட க்ளோஸ் தான் கேஷ் கவுண்ட்ரு, கையில் பணம் எடுத்துகிட்டு போகல. 5 நிமிஷம் இருக்குது, ஃபார்ம் ஃபுல்லப் பண்ண சொல்லி கொடுத்தாங்க. உங்கள் பொண்ணுக்கு மட்டும்தாங்க நாங்கள் அட்மிஷன் கொடுத்துருக்கோம், யாருக்கும் நாங்கள் இல்லைன்னிட்டோம், அதனால் நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்னு என்னை நிற்க வச்சுட்டு 5 நிமிஷத்தில் கவுண்டரில் பணம் கட்டி பில் வாங்கிக்கோங்க அப்படின்ட்டாங்க. கையில் பணம் இல்லாமல் பாபா பாபா பாபான்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் நான். பொண்ணு வந்து எழுதிட்டுருக்கா, ஓம் சாய் நமோ நமக, ஸ்ரீ சாய் நமோ நமகன்ட்டு அவருடைய மந்திரத்தை எழுதிட்டுருக்கா. உடனே நான் சில பேரை ஃபோன் பண்ணி பணம் கேட்டதுமே ஃபோன் டக்கு டக்குன்னு அவங்கவுங்க போட்டாங்க சார். அதை எடுத்துன்னு போய் ஃபார்மோடு அந்த பணத்தோடு கரெக்டாக கவுண்டருக்குள்ளே கொடுத்ததுமே எங்களதை வாங்கிக்கிட்டு கவுண்ட்ரு க்ளோஸ், கரெக்டாக மணி 5. சாயிரம் நாங்கள் காலையில் பாபா கோயிலுக்கு போகணுன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ எங்கள் கையில் குருஜி மல்லி மாலை கொடுத்தார் பாருங்கள். கரெக்டாக கவுண்டருக்குள்ளே நாங்கள் பணம் கட்டினதுமே அந்த மல்லி மாலை எங்களுக்கு அவர் கொடுத்தது இல்லை எங்கள் கையில்.
பாபா கூடவே வந்த உட்காந்து எங்களுக்கு என்ன செய்யணுமோ அழகாக பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்து அட்மிஷன் போட்டு கொடுத்து என் பொண்ணு நல்லா படித்து முடித்தா 3 வருஷம் அந்த காலேஜில். நல்ல ஒரு காலேஜில் நல்ல சீட்டு வாங்கி கொடுத்து என்னுடைய நிலைமையை உயர்த்திட்டு போனார். நான் நான் என்ன சாயிராம் செஞ்சேன் அவருக்கு? நான் ஒன்றுமே செய்யலை சாயிராம். அவரை வழிபட்டேன். எல்லாத்துக்கும் அவரை கூப்பிட்டேன். சாயப்பா 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 சாயப்பான்னு கூப்பிட்டதுக்கு உண்டான பலன் சாயிராம். அவர் எனக்கு கொடுத்தது என் பொண்ணுடைய காலேஜ் அட்மிஷன். அதனால தான் சார் நிறைய அதிசயம் செஞ்சுருக்கார். அதனால தான் சார் ஒரு அதிசயமாக நான் மக்கள் மத்தியில் எடுத்து சொல்கிறேன். பாபா எனக்கு செஞ்ச இந்த அதிசயம் அற்புதம் எல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணும் பொழுது, நீங்கள் கவலையாக இருக்கும் பொழுது, கஷ்டத்தில் இருக்கும் பொழுது, கண்ணீரில் இருக்கும் பொழுது, உங்களுக்கு யாருமே இல்லைன்னு நீங்கள் நினைக்க தேவையில்லை சார். சாயப்பா போய் பிடிச்சிக்குங்க. அழகாக ஒரு உங்களை நடத்தி கூட்டிகிட்டு போவார். இது எல்லாரும் கேளுங்க சாயிராம். இதை ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாபாவுக்கு நீங்கள் செய்கிற இது ஒரு சேவை. அவருடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் அவர் பண்ண மகத்துவத்தையும் நம்ம கேட்க கேட்க அது ஒரு விதமான ஆசீர்வாதம். கட்டாயம் இந்த வீடியோ அந்த ஆடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சாயிராம். ஜெய் சாயிராம்.